சிம்பிளா, ஈஸியா 2டே நிமிஷத்துல வெள்ளரிக்காய் நீர்மோர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயிலுக்கு ஒரு நேச்சுரல் பாடி கூலண்ட்டுன்னு சொல்லலாம். வெள்ளரிக்காய் யூஸ் பண்றதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வறுத்த ஜீரகத்தூள், கொத்தமல்லி ஒரு 2 இலை போட்டுக்கலாம். இஞ்சி தேவையான அளவு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம். அதுக்கப்புறம் உப்பு, பிங்க் சால்ட்டுன்னு சொல்லுவோம். அது நல்லாயிருக்கும். இப்போ தயிர் வந்து 1 கப் எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நம்ம நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 கப் தண்ணி தேவைப்படும். பத்தலன்னா கூட நீங்க பின்னாடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனா அரைக்கணும். இத வந்து பார்த்தீங்கன்னா, வடிக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் வடிச்சு குடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குடிப்பாங்க. இதில வெள்ளரிக்காவோட ஜூஸும் இதில இறங்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்க காரமா வந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னா, ஸ்வீட் மாதிரி கூட நீங்க பண்ணி சாப்பிடலாம். ஸ்வீட் லஸ்ஸி மாதிரி கூட வெள்ளரிக்காய் வச்சு பண்ணலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது நீங்க டைரக்ட்டாவே அப்படியே குடிக்கலாம். காட்டன் கிளாத் இருந்ததுன்னா, அதில கூட நீங்க வடிச்சு எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ரூட், கேரட் எல்லாத்துலயுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். வெண்பூசணி இருந்துச்சு அப்படின்னா, அதில கூட நீங்க பண்ணி பாருங்க. கேரட், பீட்ரூட் எல்லாம் வந்து நீங்க இது மாரி பண்ணீங்கன்னா, பாயில் பண்ணி பண்ணும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸ்ல ஊத்திட்டு, நல்லா சில்லுன்னு வேணும் அப்படின்னா, ஐஸ் கியூப்ஸ் வந்து நீங்க போட்டுக்கலாம். இது ஒரு ரொம்ப சூப்பரான ப்ரோபயோட்டிக்ன்னு சொல்லலாம். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்கு.